exercise 1.2 miscellaneous practice problems. Second one, from his office, a person wants to reach his house on foot which is at a distance of 5 3/4 kilometer. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்சன் வந்து அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து ஹவுஸுக்கு போகிறாங்க. எப்படி? நடந்து. ஓகே, ஹவுஸ் ஆன் ஃபுட்னா நடந்து போகிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 5 3/4 கிலோமீட்டர். ஸோ ஹவுஸுக்கும் ஆஃபீஸ்லேருந்து ஹவுஸுக்கு நடந்து போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 3/4 கிலோமீட்டர். இஃப் ஹீ ஹேட் வாக்டு 1/2 கிலோமீட்டர். ஸோ 1/2 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டாங்க. மீதி நீ எவ்வளோ வாக் பண்ணணும்? ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஸ்டில் ஹி வாண்ட்ஸ் டு வாக் டு ரீச் ஹிஸ் ஹவுஸ். ஸோ இவ்வளோ வந்து வாக் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் இருக்காங்க. மறுபடியும் இனி எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவைப்படும் அவங்களோட ஹவுஸுக்கு போய் ரீச் ஆகிறதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இதிலிருந்து இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆஃபீஸ்லேருந்து ஹவுஸுக்கு போகிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 3/4 கிலோமீட்டர். இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து 5 3/4 கிலோமீட்டர். அதில் வந்து ஆஃபீஸ்லேருந்து 1/2 கிலோமீட்டர் போயிட்டாங்க. இனி மீதி எவ்வளோ போகணும்? ஸோ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஃப்ரம் ஆஃபீஸ் இஸ் ஈக்குவல் டு 5 3/4 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் ஹி வாக்டு, எவ்வளோ வாக் பண்ணியிருக்காங்க? 1/2 கிலோமீட்டர். Therefore, remaining distance is equal to 5 3/4 kilometer minus 1/2 kilometer. இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறீங்க. எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளஸ் போட்டு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, சப்ராக்ட் பண்ணுவீங்களா? இல்லை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு ஒன்று ப்ளஸ் பண்ணி நீங்கள் இங்கே சென்டரில் ப்ளஸ் போட்டு சப்ராக்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் எடுங்க. 5 - 2 5 - 2. ஓகே, அப்போ சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 5 வந்து கிரேட்டர் தென் 2. இது வந்து சப்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 3/4, அதுக்கப்புறம் 1/2. 3/4 1/2. இப்போ 3/4 1/2க்கு கீழே நீங்கள் டினாமினேட்டர் 4 கொண்டு வரணும். ஸோ இன்ட்டு 2 இன்ட்டு 2. 1 2 is 2, 2 2s are 4. 3 - 2. 3 வந்து கிரேட்டர் தானே, அப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது கிரேட்டர் தான். இப்போ 5 - 2 சப்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 3 - 2 தட் இஸ் 3/4 - 2/4 சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ளஸ் போட்டு சப்ராக்ட் பண்ணலாம். 5 + 3/4, அதுக்கப்புறம் மைனஸ் 2 + 1/2 கிலோமீட்டர். ஓகே, ஏன்னா வந்து இதுவும் கிரேட்டர் இதுவும் கிரேட்டர். ஓகே, ஸோ நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். 5 + 3/4 மைனஸ் உள்ள கொண்டு வாங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1/2 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் வந்து ஹோல் நம்பர் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 5 - 2 + 3/4 - 1/2 ஓகே இஸ் ஈக்குவல் டு 5 - 2 3 ப்ளஸ், இப்போ வந்து நீங்கள் டினாமினேட்டர் காமனாக கொண்டு வரணும். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம். இங்கே ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகே, ஸோ இது மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 3/4 - 2/4 is equal to 3 + 3 - 2 1/4 is equal to 3 1/4 கிலோமீட்டர். ஓகே, கிலோமீட்டர். ஸோ 3 1/4 கிலோமீட்டர். இன்னும் அவங்க வந்து நடக்கிறதுக்கு இருக்குது. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து 3 1/4 கிலோமீட்டர். கடைசியில் டிஸ்டன்ஸ் ஸ்டில் he has to be walked is equal to 3 1/4 கிலோமீட்டர். ஓகே, 3 1/4 கிலோமீட்டர் அவங்க வந்து இன்னும் நடக்கிறதுக்கு இருக்குது. ரிமைனிங் டிஸ்டன்ஸ். தேர்ட் ஒன், which is smaller? The difference between 2 1/2 and 3 2/3
ஆர் தி சம் ஆஃப் 1 1/2 அண்ட் 2 1/4. ஸோ நீங்கள் வந்து எது ஸ்மாலருன்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னா இது ரெண்டு நம்பரும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும், சம்னா இந்த ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணணும். ஸோ வர ஆன்சர் வந்து எது ஸ்மாலருன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 1/2 அண்ட் 3 2/3. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கிரேட்டர் நம்பர் 3 2/3 மைனஸ் 2 1/2 எழுதிக்கோங்க. உங்களால் சப்ராக்ட் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் 3 2. ஸோ கிரேட்டர் 3 minus 2 சப்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃப்ராக்ஷன் பாருங்கள். 1/2 1/2 இல்லை 2/3 2/3 அதுக்கப்புறம் 1/2. இப்போ வந்து டினாமினேட்டர் காமனாக கொண்டு வாங்க பார்க்கலாம். 2 into 2 into 2 into 3 into 3. So 2 2s are 4. Okay, 4/6. 1 3 is 3, 2 3s are 6. Students, இப்போ பாருங்கள், இங்கே வந்து 4 இங்கே 3 இருக்குது. ஸோ 4 minus 3 சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது கிரேட்டர். அப்போது இதுவும் கிரேட்டர் இதுவும் கிரேட்டர். ஸோ நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஓகே, 3 + 2/3 minus 2 + 1/2. 3 + 2/3 minus 2 minus 1/2 is equal to 3 minus 2 ஹோல் நம்பர் மட்டும் எடுங்க ப்ளஸ் 2/3 minus 1/2. ஸோ இங்கே நம்ம ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டினாமினேட்டர் காமனாக 6 கொண்டு வரோம். இஸ் ஈக்குவல் டு 3 minus 2 1. ஓகே, 1 டைரெக்டாக எழுதிக்கலாம். 3 minus 2 1 ப்ளஸ் இப்போ ஆன்சர் என்ன வருது இங்கே பாருங்கள். நம்ம டினாமினேட்டர் காமனாக 6 கொண்டு வரோம். ஸோ 4/6 minus 3/6. ஓகே, இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 4 minus 3 1 is equal to 1 1/6. 1 plus 4 minus 3 1/6 is equal to 1 1/6. ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியுதுல்ல? இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் காமனாக கொண்டு வரோம். ஸ்டெப்ஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 4/6 மைனஸ் 3/6. ஸோ ஆன்சர் வந்து 1 1/6. ஓகே, இப்போ சம் வந்து 1 1/2 அண்ட் 2 1/4 இஸ் ஈக்குவல் டு இது வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 + 1/2 + 2 + 1/4 இஸ் ஈக்குவல் டு ஹோல் நம்பர் 1 + 2 + 1/2 + 1/4. ஸோ இப்போ டினாமினேட்டர் காமனாக கொண்டு வாங்க. 1 + 2 3 ப்ளஸ் டினாமினேட்டர் என்ன கொண்டு வருவீங்க? இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இன்ட்டு 2 பண்ணோம்னா 2 2s are 4 வரும்ல. ஸோ 2 into 2 1 into 2 plus 1/4 is equal to 3 plus 1 into 2 2/4 plus 1/4 is equal to 3 plus 2 plus 1 3/4 is equal to 3 3/4. ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரென்ஸோட ஆன்சர் 1 1/6. நெக்ஸ்ட்டு சம் பண்ணோம்ல, அதோட ஆன்சர் வந்து 3 3/4. ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். 1 1/6 3 3/4. ஸோ இப்போ வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வரணும். 1 into 6 6 6 plus 1 7/6. இது வந்து 4 3s are 12. 12 plus 3 12 13 14 15. ஸோ 15/4. ஓகே, இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டினாமினேட்டர் காமனாக கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 6 இங்கே 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்சிஎம் எடுங்க. 6 4. செகண்ட் டேபிள் 3 2s are 6 2 2s are 4. Again third table 1 3 is 3 2. Again second table 1 1 into 2 2 is equal to 2 into 3 into 2. 2 3s are 6 6 2s are 12. ஸோ டினாமினேட்டர் நீங்கள் 12 கொண்டு வரணும்.
7/6 into 2. 6 2s are 12 into 2. அதுக்கப்புறம் 15/4 3s are 12. So 4 into 3 into 3. 12. 7 2s are 14. 15 into 3. So 5 3s are 15. Balance 1 மேலே 1 3 is 3. 3 plus 1 4. 45/12. So எது smaller? 14/12. ஸோ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ 14 45 எது வந்து ஸ்மாலர்? எஸ், இதுதான் வந்து ஸ்மாலர். ஸோ ஸ்மாலர் சிம்பிள். 14/12 இஸ் ஸ்மாலர் தென் 45/12. ஸோ 45/12 விட இந்த 14/12 வந்து ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து ஸ்மாலர். இது வந்து எங்கே இருக்குது? 1 1/6. 1 1/6னா difference between 2 1/2 and 3 2/3 is smaller. ஸோ அந்த மாதிரி எடுத்து எழுதணும். therefore difference between 2 1/2 and 3 2/3 is smaller. ஸோ இதுதான் வந்து smaller. fourth one, மங்கை bought 6 3/4 kg of apples. ஸோ மங்கை வந்து 6 3/4 kg of apples வாங்குறாங்க. if Kala bought 1 1/2 times as மங்கை bought. ஸோ மங்கை எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அதை விட 1 1/2 டைம்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இஃப் கலை பாட் 1 1/2 டைம்ஸ் ஆஸ் மங்கை பாட். ஸோ மங்கை வாங்கியிருக்காங்களா, அது கூட 1 1/2 டைம்ஸ் ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க. தென் ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் டிட் கலை பை. அப்போது கலை வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? நீங்கள் இதுவும் மங்கை வாங்கினாங்களே அதுவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கலை வந்து எவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கிலோகிராம்ஸ் ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெயிட் ஆஃப் ஆப்பிள்ஸ் மங்கை பாட் இஸ் ஈக்குவல் டு 6 3/4 kg. வெயிட் ஆஃப் ஆப்பிள்ஸ் கலை பாட் இஸ் ஈக்குவல் டு 1 1/2 டைம்ஸ் ஆஃப் மங்கை பாட். அப்போது 1 1/2 இன்ட்டு மங்கை பாட் எவ்வளோ? 6 3/4 kg. இப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டோட்டலாக அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 1 into 2 2. ஸோ 1 into 2 2 plus 1/2 into 6 into 4 plus 3/4 is equal to 1 into 2 2 2 plus 1 3/2 into 6 4s are 24. 24 plus 3 24 25 26 27 27/4. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 27 into 3. 7 3s are 21. 2 3s are 6. 6 plus 2 7 8 81. ஓகே, 81/4 2s are 8 is equal to 81/8 வருது. இப்போ நம்ம இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வரலாம். 81 8. 8th டேபிளில் 81 வரைக்கும் சொல்லுங்கள். 10 8s are 80. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் 1. இது வந்து குவேஷியன்ட், ரிமைண்டர், டிவைசர். ஓகே, ஸோ இப்போ எடுத்து எழுதலாமா? 1 ரிமைண்டர் இங்கே, குவேஷியன்ட் வந்து சைடில், டெட் பை டிவைசர் வந்து 8. ஸோ 10 1/8. அப்போது therefore weight of apples Kalai bought is equal to 10 1/8 kilogram. ஓகே, ஸோ இங்கே எல்லாமே கிலோகிராம் வரும். கிலோகிராம். ஸோ இவ்வளோ வாங்கியிருக்காங்க. therefore weight of apples Kalai bought is equal to 10 1/8 kilogram. Fifth one, the length of the staircase is 5 1/2 meter. ஸோ இந்த லென்த் எவ்வளோ? 5 1/2 மீட்டர். இந்த ஸ்டேர்கேஸோட லென்த் வந்து 5 1/2 மீட்டர். இஃப் ஒன் ஸ்டெப் இஸ் செட் அட் 1/4 மீட்டர். ஸோ இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்போட ஹைட் வந்து பாருங்கள், இது வந்து 1/4 மீட்டர். ஸோ இது டோட்டல் ஸ்டேர்கேஸோட லென்த் வந்து 5 1/2 மீட்டர். இந்த ஸ்டெப்ஸோட லென்த் இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோனா 1/4 மீட்டர். Then how many steps will be there in this staircase? அப்போ ஸ்டேர்கேஸில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நீங்கள் 5 1/2 மீட்டர் டிவைட் பை 1/4 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா how many steps will be there in this staircase? இந்த ஸ்டேர்கேஸில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம்.
Length of the staircase is equal to 5 1/2 meter. Distance between each step is equal to 1/4 meter. Therefore, number of steps in the staircase is equal to 5 1/2 divided by 1/4 meter. ஸோ இப்போ டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். 5 2s are 10. ஸோ 5 into 2 plus 1 by 2 divided by 1/4 meter. 5 2s are 10. 10 plus 1 11/2 is equal to 11/2 divided by 1/4 is equal to, இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதணும், மல்டிப்ளையில் கொண்டு வரணும். 11/2 into ரெசிப்ரோக்கல் வந்து என்ன, ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/4 is equal to 4/1 into 4/1. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, 2 2s are 4. So 11 into 2 22 is equal to 22 steps. Okay, therefore there will be 22 steps in the staircase. எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது? 22 ஸ்டெப்ஸ். இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.